தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நேற்றுக்கு பீக் சண்டேல அதுவும் என்னென்ன விஷயங்கள் ஒரே நாளில் நடந்திருக்கு, குறிப்பாக சிஎஸ்கே அச்சு அடி இருக்கே, 90% சிரிக்கலாம், 10% நம்மளே உட்காந்து அழணும். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேற்று உண்மையிலே பீக் சண்டே தான். ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றாங்களா, அது ஒரு பக்கம். கூடவே கருப்பு படத்தோட ட்ரெய்லர், எப்பப்பா இந்த அரசியல் பிரச்சனை முடியும், நாங்கள் ட்ரெய்லரை உடனே காத்துக்கிட்டு இருந்தாங்களே, அந்த ட்ரெய்லரும் வெளியாயிடுச்சு. இதை தாண்டி ஐபிஎல்ல 2 முக்கியமான மேட்சஸ், ஒன்று சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி, இன்னொன்று எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி. இந்த 2 போட்டிகளில் கடைசி மேட்ச் ஒன்று சொன்ன பாருங்க, எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்னா அப்படி தான் இருக்கணும். விண்டேஜ் ஐபிஎல் மேட்சை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபைனல்ஸை விட்னஸ் பண்ணாமல் இருந்துச்சுங்க. அப்போ ஏற்பட்ட மேட்ச் என்ன மாரி பவுலிங் யூனிட்டை பேஸ் பண்ண மேட்சாக இருந்துச்சு தெரியுமா? இது நூலிடையில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இல்லைனா ஆர்சிபி ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அவங்க சார்ந்த பதிவுகள்லாம் தொடர்ந்து நம்ம இப்போ கவர் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படி போயிருக்கோம். இந்த மேட்ச்சில் எம்ஐ 166 ரன்ஸை தான் எடுத்தாங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. அது கூட அதுக்கப்புறம் ஆர்சிபி ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுடுவாங்க பார்த்தா லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டாங்க. 167, 8 விக்கெட்ஸ் இழந்து ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிக்க காரணமே குருணால் பாண்டியா. பவுலிங்கில் சொல்லலை, பேட்டிங்கில் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்க. 46 பந்துகளில் 73 ரன்ஸு. இவரை தாண்டி ஒரு ஹீரோ. பவுலரில் பெருசாக நம்ம பேசுவோம், அவரை புவியை பேட்டிங் சார்ந்து பேச வச்சிட்டாப்புல. ஒரு 6 அடிச்சார் பாருங்க, இக்கட்டான நேரத்தில் மேட்ச் அப்படியே மாற்றி விட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு குருணாலை விட ஆர்சிபி இருக்க மற்றவங்களை விட புவியை தான் நம்ம வெகுவாக பாராட்டணும். அந்தளவுக்கு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காப்புல. யார் எப்போ எப்படி அடிப்பாங்கன்னு தெரியலங்க. இந்தியன் ஜெர்சி எடுத்து வைங்க, புவிக்கு அவ்வளோ தூரம் டேலண்ட்டை காமிச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே. டீம் டேவிடு இந்த மேட்ச்சில் ஒரு விஷயத்த பண்ணாரு பாருங்க, செலிப்ரேட் பண்ணுறேன்ட்டு. எப்படி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு, இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸில் டீம் டேவிட் இருக்கும்போது உள்ள என்ன வெறுப்பேற்றினாலும் என்னவோ தெரியல, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மேட்ச்சில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஃபீல்டில் இல்லை, அது டக் அவுட் கூட ஆர்சிபி டக் அவுட்டு, அங்கே இருந்தபடியே அந்த மனுஷன் செலிப்ரேட் பண்ணார். இது வரைக்கும் நான் அதை போல செலிப்ரேஷனை பார்த்தது இல்லைங்க. ஏற்கனவே தலைமை வாங்காத கேஸே இல்லை. இதுக்கப்புறம் புதுசாக ஒரு கேஸையும் அவர் மேலே ஐபிஎல் நிர்வாகம் போடணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கோலி முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? ஏன்னா ஆர்சிபி கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில், ஐயோ மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹார்திக்கை நகத்தை கழிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பார் வீட்டில் டிவியில் உட்காந்துருந்த மேட்ச்சை. என்னப்பா இது, நம்ம இருக்கும்போது பெருசாக இந்த அளவு பண்ண மாட்டோம், ஆனால் இப்போ பயங்கரமாக எம்ஐ பவுலர்ஸ்லாம் அப்படி செயல்படுறாங்க அப்படின்னு அந்த மனுஷன் நகத்தை கழிச்சிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. எப்படியோ ஒரு வழியாக ஜெயிச்சு கொடுத்துறாங்களே மேட்சை. கோலி செம சந்தோஷங்க ஆர்சிபியோட பிளேயர்ஸை பார்த்து. பாருங்க ஒரு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ அனிமேட்டடாக இருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மேட்சை பார்த்தோமா, ஆர்சிபி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பங்காளி எம்ஐயை ஐபிஎல் டோர்னமெண்ட் விட்டு வெளியே அமுச்சு விட்டாங்களா. இன்னொரு பக்கம் சிஎஸ்கே வெற்றிகரமாக எல்எஸ்ஜியை இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே அமுச்சு விட்டோம். ஸோ ஒரே நாளில் 2 மேட்சஸில் 2 அணிகளை இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே துரத்தி விட்டாச்சு. இதில் 2வது அணி துரத்தி விட்டலாம் எல்எஸ்ஜி. அது சார்ந்து சொல்லிடுறேன், என்ன டீமு, இந்த டீம் வச்சுட்டு அடி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படிதான் இருந்துச்சு. மேட்ச் பார்க்கும்போது 203 ரன்ஸ் அடிச்சாங்க எல்எஸ்ஜி. சேப்பாக்கில் நடந்த மேட்ச். சிஎஸ்கே 208 எட்டுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டாங்க பாருங்க கடைசி நேரத்தில். செம டென்ஷன் ஆயிடுச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும். என்னப்பா இது, இப்படி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. மக்களை ஜெயிச்ச மேட்ச் தான் நம்ம, ஆனாலும் கஷ்டப்பட வைக்கிறாங்களே, அதான் நம்ம பிளேயர்ஸு. பிபி டேப்லெட்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்து வச்சு தான் சிஎஸ்கே மேட்ச் ஒன்று பார்க்கணுன்ற பழைய லெகசி இருக்குது பாருங்க, அது திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 180 ரன்ஸுக்கு மேலே யாராவது அடிச்சு ஒரு டீம் அடிச்சு அதை நம்மளுக்கு டார்கெட்டாக செட் பண்ணான்னு வைங்க, அந்த ஸ்கோரை எட்டுறதுக்குள்ளே நம்ம நாக்கு தள்ளுறோம், எட்ட மாட்டோம். ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இது போல விஷயத்தை நம்ம அடிச்சு உடைக்கிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு முறை வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடிச்சு உடைக்கிறோம்னாக்கா பெரிய விஷயங்க. 200க்கு மேலே இந்த டார்கெட்டை சிஎஸ்கே வெற்றிகரமாக சேஸ் பண்ணியிருக்கு, ஜெயிச்சிருக்கோம். ஆனால் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில். இது என்ன ப்ரோ, 200க்கு மேலே அடிச்சு ஜெயிக்கிறது கஷ்டமாச்சு, அப்புறம் என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிளேயர் மட்டும் இல்லை நம்ம மேட்சை தோற்றுருப்போம். எல்எஸ்ஜி என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 80 ரன்ஸ் வித்தியாசம் ஜெயிச்சிருப்பாங்க. அவ்வளோ மோசமான ரிசல்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த ஒரே ஒரு பிளேயரால் தான் ஜெயிச்சிருப்பேன். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரிவியூ போட்டிருந்தோம் சிஎஸ்கோட அடுத்த மேட்ச் பேஸ் பண்ணி. அங்கே உருவில் சார்ந்து நம்ம எல்லாம் வச்சு நம்பிக்கை இருக்குல்ல, தலைவன் காப்பாற்றுறாருங்க. இந்த முறை 13 பந்துகளில் 50 ரன்ஸு, எந்த பாலை ஃபேஸ் பண்ணாலும் 6 இப்படி தான் அடிச்சிட்டு இருந்தாப்புல மேட்ச்சில். அதாவது ஆயுஷோட இடத்துக்கு ஒரு கரெக்டான ஆளா அப்படின்னு பல பேரும் கேள்வி எழுப்பினாங்க. நான் ஆயுஷ் மாதிரி இல்லைப்பா, ஆயுஷோட ஒரு படி மேலன்றதை காமிச்சாருங்க பாருங்க பேட்டு மூலமாக. அந்த அடி பவர் ஹிட்டிங்கும் பேட் ஸ்விங்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் 2 பவுண்டரிஸ் மட்டும் தான் இந்த மேட்ச்சில் அடிச்சாருங்க. ஒருவேளை
ஆனால் 8 சிக்ஸர்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க என்ன அடி அடிச்சிருப்பார் அப்படின்னு. ஒரு கடை எல்எஸ்ஜியோட பிளேயர்ஸ் இருக்காங்களே, ஒரு பக்கம் கேப்டன் ரிஷப் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பால் போகிறதுக்கு முன்னாடியும். இப்படி போடாது அப்படி போட, அப்படி போடாமல் இப்படி போடுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நீ எப்படி போடாத அடிதான்ற மாதிரி உருவில் அடிச்சு அடிலாம். ஒட்டுமொத்த எல்எஸ்ஜியோட பிளேயர்ஸ் இருக்காங்களே கை கட்டி ஆடியன்ஸாக மாறிட்டாங்க. எல்லாம் 6 போருக்கு பால் போயிட்டு இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஏற்பட்ட ருத்ர தாண்டவம். ஐபிஎல் வரலாற்றிலேயே ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்கு யாரு? ஒரு சிஎஸ்கே பிளேயரு. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமான்னு ஏங்கிட்டு இருந்தோம். அதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவர் கூட இந்த சாதனையை ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஜெய்ஸ்வாலுங்க. அவரும் 13 பந்துகளில் 50 அடிச்சிருக்காப்புல. ஆனால் இந்த மேட்ச்சில் 12 பந்துகளே முடிய வேண்டியது இந்த சாதனை. ஆனால் கடைசியில் அந்த பால் கொஞ்சம் நல்லா நெயில் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம உருவிலால் அங்கே மட்டும் பவுண்டரி பெருசாக போக முடியல. ஆனால் அது வரைக்கும் அச்ச அடி, மரண அடி. உருவில் கிட்டத்தட்ட 12 வருஷ கால சுரேஷ் ரெய்னாவோட ரெக்கார்டை உடைச்சிருக்காப்புல. சிஎஸ்கே கூட ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல செட் பண்ணி அடி போல. ஸோ 12 வருஷமாக சுரேஷ் ரெய்னா தான் ஃபாஸ்டஸ்ட் 50 இருந்தாப்புல. அதை அடிச்சு வச்சிருக்காரு நம்ம உருவில் பட்டேல். இந்த மனுஷனுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்படும் எல்லாருமே ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுக்கு இதுதான் காரணம். இன்னொரு பக்கம் ஸ்டாண்டிங் அவேஷன். உருவில் இந்த மேட்ச்சில் அடிச்சு முடிச்சுட்டு அந்த ருத்ரதாண்டவ ஆட்டு ஃபீல் பண்ணிட்டு வராரு அங்கேருந்து. நம்மளுக்கு எல்ஏஜியோட பிளேயர்ஸை பார்க்குறப்ப பாவமாக இருந்துச்சு. ஐயோ மேட்ச் அவங்க கையில் இருந்துச்சு, மாற்றி விட்டாரு உருவில் அப்படின்ட்டு. ஆனால் உருவில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேட்டை பேட்ல அடிச்சுட்டு வராரு. ஐயோ நின்று தான் நான் செஞ்சுரி அடிச்சிருப்பேன் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்ட்டு. ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் ஸ்டாண்டிங் அவேஷனுக்கு. அங்கே சிஎஸ்கே டகோட பாருங்க, எல்லார் கண்களும் உருவில் மனம் மட்டும்தான். உன்னை வச்சுக்கிட்டு அவனால அங்கே அடி வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக சிஎஸ்கே 2024 வருஷத்துக்கு பிற்பாடு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக 3 வெற்றிகளை தொடர்ந்து பெற்றிருக்கும். இதே எவ்வளோ பேர் சாதனையாக பார்க்க வச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த சாதனை நிகழ்த்த காரணம் நம்ம உருவில் தான். கிங் கோலி. பொதுவாக இவர் விளையாடுறத எல்லாரும் பார்ப்போம். ஆனால் கோலியே ஒருத்தரோட ஆட்டத்தை ருத்ரதாண்டத்தை பார்த்து ரசிக்கிறாருன்னா அது உருவிலோட ஆட்டம் தான். ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்சுக்கு அப்புறம் ஆர்சிபி மேட்ச் வேறு நடக்க போகுது. அப்படி இருந்துச்சு நேற்றுக்கு. அப்படி கீனாக வாட்ச் பண்ணுறாரு. யார் இந்த உருவில இவ்வளோ அடி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காருன்னு கிங் கோலி ஆச்சரியமாக பார்க்குறாருன்னா அப்போ உருவிலோட ருத்ரதாண்டவத்தை இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மேட்ச்சில் 50 போட்டதுமே நல்லா கையெல்லாம் உதிர்ந்த ஒரு க்ளவுஸை பட்டு கட்டிட்டு செஞ்சுரி போட்டால் செலிப்ரேட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி 50யை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தார். ஆக்சுவலாக சிஎஸ்கே பிளேயர் செஞ்சுரி போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் அடிச்சு அந்த 50 இருக்கல குரூஷியல் டைமில், அதனால இந்த அளவுக்கு கொண்டாட்டம். நம்ம மனுஷன் 10 பாக்கெட்டில் கை விட்டு ஒரு பேப்பரை வெளியே தாருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் போன சீசனில் எதிர்பார்த்தேன். சரி தீபக் ஹூடாவோ இல்லைனா ராகுல் திரிபாத்தியோ அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு செஞ்சுரியை போட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து காட்டுவாங்க, திஸ் ஒன் ஃபார் எல்லோ ஆர்மி அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் அவங்களே டீமில் எல்லாம் போயிடுச்சு, ரைட்டு. ஆனால் அந்த குறையை இவர் தீர்த்துட்டாருங்க. அந்த பேப்பரை காமிச்சார்ல, அதில் என்ன எழுதிருக்குன்ற கேள்வி பல பேருக்கு வந்துருச்சு. அதை இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக 50 போட்டதும் ஃபாஸ்டஸ்ட் 50 அது பதிவானதும் திஸ் இஸ் ஃபார் யூ பாப்பா, அதாவது அப்பா உங்களுக்காக தான் அப்பான்ட்டு அதில் மெசேஜ். இது ஏதோ ஒரு எல்லா மேட்சும் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்திருப்பாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ அப்படி படலைங்க. ஸ்பெசிஃபிக்காக இங்கே நான் அடிப்பன்ற மாதிரி வச்சுட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. சொல்கிறேன் எதுக்காகன்ட்டு. அவரோட அப்பா பேர் முகேஷ் பட்டேலுங்க, நம்ம உருவில் பட்டேலோட அப்பா பேர். அவர் அப்படின்னா யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு பெரிய ஸ்ப்ரிண்டர், ஸ்பீடாக ஓடுறத தலைவனை வச்சுக்க முடியாது போல இருக்குது. லோக்கலில் இருக்க நிறைய அத்லீட்ஸ் இருக்காங்களே அவங்கள ஃபுல்லாக பாடி ஃபிட்னஸுக்கு எல்லா ஹெல்ப்பை பண்ணுறது அவர் தான். ட்ரைனிங் அவ்வளோ சூப்பராக கொடுப்பாப்புல. இதோட வெளிப்பாடு ஒரு ஹை ஸ்கூலில் பிடி வாத்தியாராக சேர்ந்துட்டாருங்க. ஒருவரோட அப்பா முகேஷ் அவர்கள் ஒரு பிடி வாத்தியார். ஒருவரோட அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். இவரோட சிஸ்டர் தேஜஸ்வி பார்த்தீங்கன்னா மெடிசன் படிச்சிருக்காங்க. இதான் அவரோட குடும்பம். 2024 வருஷம் உருவில் பட்டேல் குஜராத்துக்காக விளையாண்டாப்புல. அங்கே தன்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரியை பதிவு பண்ணார். பதிவு பண்ண கையோடு என்ன தெரியுமா போஸ்ட் பண்ணார்? மெசேஜ் தேங்க்யூ டேட் அப்படின்ற மெசேஜை ஃபர்ஸ்ட் அப்போ போஸ்ட் பண்ணார். பாருங்க, ஏன்னா அவங்க அப்பா ஸ்போர்ட்ஸில் அவரால் பெருசாக வர முடியலன்னு சொல்லிட்டு தன்னோட பையனை ரெடி பண்ணியிருக்காரு. அவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து ரெடி பண்ணியிருக்காரு. பையன் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்காருன்னா இந்த மெசேஜ் அந்த பையன் காட்டலாமா வேணாமா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நினைப்பீங்க இந்த மனுஷன் பெருசாக எப்போ ஒரு பெரிய சரவடியாக வெடித்தாலும் அப்போ அதெல்லாம் தேங்க் பண்ணுவாப்பில். அதான் இங்கே திரும்ப பண்ணியிருக்காரு. ஆனால் ஐபிஎல் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி மக்களே. இது இந்த ஒரு விஷயம் எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட் இருந்திருந்தா நான் பொழப்பேன், ஃபாஸ்டஸ்ட்டு 50 நான் அடிப்பேன், என் அப்பாவுக்கு நாங்கள் தேங்க் பண்ணுவேன்னு எழுதி பாக்கெட்டில் வச்சு கொண்டு வந்து பிளான்டாக அடிச்சிருக்காருன்னா இதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எல்லாரும் தெரிஞ்சுங்க இந்த விஷயத்த. தன்னம்பிக்கை எவ்வளோ முக்கியன்றதை உருவில் பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுவும் தலைவனுக்கு அந்த தெய்வ பக்தி இருக்கு, அது உச்சம், அதுவும் லிட்டரலாக தெரியுது. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, ஏன்ப்பா இவர் எதுக்காக இவ்வளோ காலமாக பெஞ்சில் உட்கார வச்சுருந்தீங்க? ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது சமீப காலமாக சில போட்டிகள் தான் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ஆயுஷ் இருந்திருந்தா அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு தெரியல. இவர் எதுக்காக அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க சிஎஸ்கேனர்னு சுத்தமாக தெரியல அந்த மேனேஜ்மெண்ட்டு. ஏன்னா போன சீசனில் உருப்படியாக அடித்து இவர் தான்ப்பா சிஎஸ்கே லெகசியை காப்பாற்றுறாருன்னு 2 பேரை மட்டும் நம்ம நம்பிக்கை கொடுத்தாங்க. ஒருத்தர் டெவால் பிரேவிஸ், இன்னொருத்தர் நம்ம உருவில் பட்டேல். ஆனால் இவர் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பத்தில் உட்கார வச்சாங்களே, இது என்ன முடிவுனே தெரில. சரி இந்த முடிவு தான் புரியலன்னு பார்த்தா இன்னொரு முடிவு சுத்தமாக புரியல. நேற்றுக்கு மேட்ச்சில் ஃபீல்டிங் யார் இருந்தால் தெரியுமா? தூபே, சிவம் தூபே. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் சிஎஸ்கே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாங்க. தூபேவை இம்பாக்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. எப்பா நீ ஃபீல்டிங்லாம் பண்ணாத, மேட்ச் பேட்டிங்கால பவுலிங்கால தோக்கலாம், அவனை ஃபீல்டிங்கால தோத்தா உன்னால் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டாங்க.
அதே முடிவை திரும்ப பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபீல்டிங் இறக்கி விட்டாங்க. சரி பவுலிங் கொடுக்க போகிறாங்க போல இருக்கு துபைக்கு, அதனால இந்த பரீட்சாத்த முறையான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. அப்புறம் எதுக்கு ஃபீல்டிங் அவர்? ஏன்னா அவர்கிட்ட பந்து சும்மா உருண்டுட்டு போனாலும் விட்டுருவாரு, கேட்ச் போனால் சுத்தம் நம்மளே முடிவு பண்ணிடலாம், மேட்ச் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த தப்பை எதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக இப்போ வரைக்கும் புரியவே இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம டீமில் எப்படி ஒரு தூபேவோ அதே போல் எல்ஹெச்சில் ஒரு தூபே இருக்காப்புல ரத்து. நேற்று அவர் விட்டார் பாருங்க கேட்சஸ் தொடர்ந்து, கையில் வர கேட்சஸ் ஒன்று. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிது. ஓகேப்பா நம்ம தூபே நம்மளுக்கு கொடுத்துருக்க மன வலி இருக்குல்ல ஃபீல்டிங்கில், இதை விட 10 மடங்கு அதிகமாக எல்ஹெச்சி ஃபேன்ஸுக்கு ரத்தியை கொடுத்துட்ருக்காரு. ஒரு ஆறுதல் மட்டும் கிடச்சிது. ரத்தியோட அந்த மோசமான ஃபீல்டினால் எப்படிலாம் கம்பேர் பண்ணுற மாதிரி அடிச்சு பாருங்க. ஆனால் தி பெஸ்ட் கேட்ச் லீவர்ஸ்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தூபே, இன்னொன்று ரத்தி. இந்த 2 பேர் மட்டும்தான் நடுவில் போட்டியாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சேப்பாக்கில் ஒரு இடம் இருந்துச்சுன்னா இந்த மனுஷனுக்கு ஒரு சிலையை வச்சுருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கேவை காப்பாற்றிக்கிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப ப்ரைம் பிளேயர்னா அது ஓவர்டன் தான். என்ன மாதிரி ஸ்பெல்லுங்க, பேட்டிங்கே பொழப்பாப்பில். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இந்த மேட்ச்சில் பேட்டிங் கிடைக்கல அவருக்கு, நம்ம ஆளுநர் முடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் முதலே இறங்கி விட்டுருந்தாங்கன்னா இவரே மேட்ச்சை சீக்கிரமாக முடிச்சு நெட் ரன் கொஞ்சம் மேலே போயிருப்பார் போல இருக்கு. என்ன பண்ணுறது, இந்த மேட்ச்சில் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 36 ரன்ஸை மட்டும் கொடுத்து 3 விக்கெட்ஸை தூக்குனார். 3 முத்தான விக்கெட்ஸு. யார்? இங்கிலீஷு. அச்சு அடி இருக்கு பாருங்க இங்கிலீஷு. அவர் விக்கெட்டை தூக்குனது இவர் தான். ரிஷப் பண்ணிட்டு ஷாக்கு. பால் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்ற விஷயத்தை அவரால் அசீவ் பண்ணவே முடியல. நிற்கிறாப்புல சிலையா அப்படியே ஸ்டம்ப்பு மட்டும் போலகுது பட்டால்னு. இன்னொரு பக்கம் ரகுவன்ஷி இந்த 3 கீ விக்கெட்ஸை தூக்குனது நம்ம ஓவர்டன் தான். ஸோ சிலையை வச்சு ஆகணும் போல இருக்குங்க சேப்பாக்கில். யார் சார்ந்தா நம்ம சிஎஸ்கேல அவங்க இவங்கன்னு பேசுகிறோம்ல, எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே சார்ந்து பார்த்தீங்கன்னா தோனியோ, ருத்ராஜோ, சாம்சனோ, உர்வில் பட்டேலோ, இவங்களெல்லாம் சொல்லவே மாட்டேன். அந்த இடத்த ஓவர்டன் தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் டீமை கொண்டு போகிறாப்புல ஷோல்டர் மேலே தூக்கிட்டு. அதோட இன்டென்ட் இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் ஓவர்டன் மட்டும் இங்கிலீஷ் விக்கெட் எடுக்காமல் விட்டுருந்தாரு, இந்த மேட்சோட சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் கனவு இருக்குல்ல அது குறைஞ்சி போயிருக்கும். அது காரணம் அச்சு அடி இருக்கு பாருங்க இங்கிலீஷு. என்ன அடின்றீங்க, 33 பந்துகளில் 85 ரன்ஸு. நம்மளாம் சந்தோஷமாக பார்த்தோம்ல, ஓகே தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி மலர்ந்துருச்சு. அதே சந்தோஷத்தோட வீக்கெண்டில் நம்ம கரிசோர் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சிஎஸ்கே மேட்சை பார்க்கலான்னு பார்க்குறப்ப இங்கிலீஷ் ஒரு அடியை பார்க்கும்போது டிவியை போல பேர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க, என்ன இப்படி அடிக்கிறாரு அப்படின்ட்டு. இவ்வளோ ரன்ஸு மக்களே, 85 அடிச்சு போந்தாப்புல. கொஞ்சம் விட்டுருந்தா செஞ்சுரியே போட்டிருப்பாரு. இந்த மேட்ச்சில் எல்ஹெச்சி மொதல் 9 ஓவர்ஸ்க்கு எவ்வளோ தெரியுமா ஸ்கோரு? 2 விக்கெட்ஸ் இழந்து 112 ரன்ஸு. அடுத்த 11 ஓவர்ஸில் அவங்கள எவ்வளோ தெரியுமா அடிக்க முடிஞ்சது? 6 விக்கெட்ஸ் இழந்து 91 மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு போச்சு. எல்ஹெச்சி இவ்வளோ ஸ்லோ டவுன் ஆனாங்களே, ஆனால் அவ்வளோ ஸ்லோ டவுன் ஆகியும் கூட 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ் நின்று தான் என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட இந்த கீ விக்கெட்டை தூக்கி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஓவர்டன். இதனால தான் சொல்கிறேன், தலைக்கு மஞ்சா சொக்கா கலரில் ஒரு சிலையை வைக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சட்டென்று மாறிய புள்ளி பட்டியல். சிஎஸ்கே கொஞ்சம் மேலே போயிட்டோம், ஆர்ஆர் இருக்குல்ல இதை தாண்டி மேலே போயிட்டோம். இதுக்கப்புறம் ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் சம காம்படிஷன் நடப்போது, அதை மாற்று கருத்து இல்லை. நம்மளுக்கு மேலே யார் இருக்கா? பஞ்சாப் கிங்ஸு நிலைமை பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்தாங்க, இப்போ கீழே. இன்னொரு பக்கம் ஆர்சிபி ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சாங்களா, ஆனால் ரொம்ப குரூஷியல் மேட்சாக ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ டாப் 4 இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. இந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு கவலை, பங்காளி 9ஆவது இடத்துல இருக்கார்ல, அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா எலிமினேட்டடு, எம்ஐ எலிமினேட்டடு, லக்னோ எலிமினேட்டடு. ஒரே நாளில் 2 டீம்ஸும் வெளியே போயிடுச்சு. ஆனால் எம்ஐக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி எல்ஹெச்சி வெளியே போயிடுச்சு. அது மட்டும் தான் இந்த டோர்னமெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்க ஆறுதல். இந்த பார்க்கன் டேம் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்த ஆய்வில் ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஐபிஎல் வியூவர்ஷிப் இருக்குல்ல 18.8% டவுன் ஆகிடுச்சு. உலகம் முழுக்க அந்தளவுக்கெல்லாம் பார்ப்பாங்க, ரசிகர் கூட்டம் கட்டி போட்டிருக்கு, அதுன்னு சொல்கிறோம்ல. ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 18.8% டவுனு. இதுக்கான காரணம் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் பேன் பண்ணப்படுச்சு நம்ம நாட்டில். அது முக்கியமான காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ஸில் அது ஒன் ஆஃப் த ரீசன். இதில் அடுத்த ரீசனாக வேறு என்ன இருக்கலாம்? தோனி சாரோட ஃபேன் பல பேரை சொல்லுவீங்க தலை ஃபார் ரீசன்னு. எம்எஸ் தோனியில் களமிறங்காதது இந்த டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருக்கலாம் நம்புறீங்களா? ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனைவினா அதுதான் ஐபிஎல் மீதான ஆர்வம் இந்த அளவுக்கு பறி போயிருக்குல்ல, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐபிஎல் விளையாட்டு மீது இருக்க ரசிகர்களோட கிரேஸ் குறைஞ்சிருச்சா என்ன? நீங்களே எத்தனை மேட்சஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.